பணிச்சுமை காரணமாக பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே ஃபர்லு தொழலாமா? உதாரணமாக லுஹருடைய பாங்கில் அசர் தொழலாமா? அப்படின்ட்டு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. கேள்வி எண் 2285 பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து. அல்லாஹ் வந்துட்டு திருக்குர்ஆனினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்தை சொல்லும் பொழுது, "இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா." தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் வந்துட்டு திருக்குறான்ல சொல்றான். அப்ப நாடின நேரத்துல நம்ம தொழ முடியாது. ஆனா, அதே சமயம் அல்லாஹ்வும், அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சில விதிவிலக்குகள் வழங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக, ஒருத்தர் பயணம் மேற்கொள்றார்ன்னா, 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்தில் தொழலாம். ஃபஜ்ர் தொழுகையை ஃபஜ்ர் நேரத்தில தான் தொழுதாகணும். அ ஆனா, அதை தவிர மற்ற நேரம் இருக்குல்ல, அதாவது தொஹரையும், அஸரையும் சேர்த்து தொஹர்லயோ அல்லது அஸர்லயோ தொழுதுக்கலாம். அதேபோல மக்ரிபையும், இஷாவையும் சேர்த்து மக்ரிபிலேயே முற்கூட்டியே தொழுதுக்கலாம். அல்லது மக்ரிப், இஷாவையும் சேர்த்து இஷாவுல பிற்படுத்தி தொழுதுக்கலாம். அ கூடுதலாக 4 ரக்காத் தொழுகையாக இருந்துச்சுன்னா, அது 2 ரக்காத்துக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை ஆக்கிக்கலாம். ஃபஜ்ர் தொழுகைய வந்துட்டு 2ஆ தான் தொழுகணும். அதை நம்ம வந்துட்டு குறைக்க முடியாது. மக்ரிபையும் 3ஆ தான் தொழுகணும். அதை நம்ம குறைக்க முடியாது. இது வந்து ஜம்மு கஸ்ர் என்று அரபியில சொல்லப்படும். இப்போ இதற்கான ஆதாரம் வந்து அதிகமா உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு இந்த மாரி நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. இது பலமுறை கேள்வி கேட்கப்பட்டு, அதுக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கு. உரிய ஆதாரங்களும் மேற்கோள் காட்டி. இப்போ நீங்க என்ன கவனத்துல கொள்ளணும்? உங்களுடைய கேள்விய பொறுத்தவரைக்கும் பணிச்சுமைங்கிறீங்க. பணிச்சுமைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். வெவ்வேறு வடிவத்துல இருக்கும். ஆனா அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு விதிவிலக்குன்னு சொல்லி பயணம் அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டியிருக்கும் பொழுது, நாம வந்து அந்த பயணத்துல 25 கிலோமீட்டர் நம்ம செல்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நிலையில ஊரை விட்டு நம்ம 25 கிலோமீட்டராச்சும் நம்ம போறோங்கும் பொழுது, அந்த சலுகையை 2 நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுவது, 4 ரகாத்துக்களை 2 ரகாத் ஆக்குறது அப்படிங்கிற அந்த சலுகையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சும்மா உள்ளூர்ல இருக்கும் பொழுதே வந்துட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு அம் பணியில இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஆஃபீஸ் ஜாபா இருக்கலாம், வெளியில போகக்கூடிய கொரியர் ஜாபா இருக்கலாம், என்ன வேலையா இருந்தாலும் சரி. நாம வந்து அல்லாஹ் சொல்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கணும். அதற்கேற்ப தான் செயல்படணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறான். அப்போ அசரு தொழுகையை அசர் நேரத்துல தான் தொழுகணும். தொஹர் தொழுகையை தொஹர் நேரத்துல தான் தொழுகணும். 2யும் சேர்த்து ஒரே நேரத்துல தொழுவது என்பது மார்க்கத்துல கூடாது. ஆனா அதே சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக சில நாட்கள்ல அந்த மாரி தொழுது காண்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து முஸ்லிமுடைய 705வது இலக்கத்துல பதியப்பட்ட செய்தி. இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து என்ன செய்றாங்கன்னா, தொஹரையும், அசரையும் ஒரே நேரத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரே நேரத்துல தொழுவுறாங்க. அப்போ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அது பயணத்திலயும் அந்த மாரி செய்யல. அச்சத்தின் காரணத்தினால பயணத்தின் காரணத்திலயும் செய்யல. அப்போ அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கும் பொழுது, சயீத் இப்னு ஜுபைர் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. "ஓ! அப்படியா? அப்ப ஏன் அந்த மாரி செஞ்சாங்கன்னு?" கேட்கறாங்க. முஸ்லிம் 705வது ஹதீஸ்ல இருக்கு. இது சாஃப்ட்வேர் நம்பர் தமிழ்ல மாறுபடலாம். அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க வந்து பதில் சொல்றாங்க. மக்களுக்கு சிரமம் அமைத்திடக்கூடாது என்பதற்காக அப்படி வழி காமிச்சிருக்காங்க கருத்துல சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப அரிதாக நம்ம ரொம்ப அரிதான ஒரு காலகட்டத்துல தான் இந்த மாரி நபிசம் செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு ஆதாரம் இருக்கே தவிர, வழமையா செஞ்சாங்கன்னுலாம் கிடையாது. இப்ப அதே போல நம்ம ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப உதாரணமா ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஒரு ஒரு ஆப்பரேஷன்ல ஈடுபட்டிருக்கிறாரு. அ சொந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. ஆனா, அந்த ஆப்பரேஷன்ங்கிறது வந்து கன்டினியூஸா கூட ரிலீவ் பண்றது கூட இன்னும் டாக்டர் இல்ல. எமர்ஜென்சி ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு செய்யணும். அப்படின்ற மாரி அமைஞ்சிருச்சு. அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் நிர்பந்தமா இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில நாம வந்துட்டு 2 நேர தொழுகை ஊர்ல இருக்கும் பொழுது தொழுவுறோம்னா, சரி அதுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரம் காண்பிக்கலாம். ஆனா, வழமையாக ஒருத்தர் வந்துட்டு ஜாப் கஷ்டமா இருக்கு, வேலை கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி இந்த ஹதீஸ வச்சு செய்வார்களேயானால், அது தவறு. ஏனென்றால், அல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும் அப்போ. அல்லாஹ் வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்ட்டான்ல. அப்போ நமக்கு பணிச்சுமையின் காரணமாக எல்லாம் நாம வந்துட்டு 2 நேர தொழுகைய வந்துட்டு ஒரே நேரத்துல தொழுவதுங்கிறது கூடாது. இப்ப நம்ம ஜஸ்ட் சிந்திக்கிறோம். அப்போ கேட்கிறோம். இப்ப என்ன கேட்கிறோம்னா, பணிச்சுமை, பயங்கரமான பணிச்சுமைன்னு வைங்களேன். அவர் ராணுவத்தில இருந்தாலும் சரி, அவரு எதுல என்னவா இருந்தாலும் சரி. ஒரு ஐடி கம்பெனியா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், என்ன வேலையா இருந்தாலும் சரி. எப்படிப்பட்ட ஒரு வேலையில இருந்தாலும், ஒருத்தருக்கு டாய்லெட் வருதுன்னு வைங்களேன், எப்படிப்பட்ட பணிச்சுமையிலும் என்ன செய்வாரு? பிரேக் வாங்கிட்டு போயிருவார்ல. அப்ப நெனச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம செய்து கொண்டிருக்கிற பணியில, ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் பிரேக்குங்கிறது எடுக்க முடியும். இப்ப எப்படிப்பட்ட ஒரு பணியா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம டாய்லெட் வருதுன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு பாஸா இருந்தாலும் சரி, எமர்ஜென்சியா இருந்தாலும் விட்டு தானே ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட் சார்னா விட்டுருவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி, நாம வந்து ஒரு
என்னதான் பணிச்சுமையா இருந்தாலும் சரி, இப்போ ஃபர்லு தொழுகையை மட்டும் இப்போ 4 ரக்காத்து அல்லது 3 ரக்காத்து இப்படி நம்ம தொழுவதற்கு எத்தனை நேரம் எடுத்துருவோம்? 5 நிமிஷம், 7 நிமிஷம் அவ்வளவுதானே? அப்போ அந்த அளவுக்கு 5, 7 நிமிஷம் அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம தேவைப்படுதுங்கிறனால, பணிச்சுமையை வந்து நம்ம காரணம் காமிச்சுட்டு 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுவது என்பதற்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. நு முறையாக அந்தந்த நேரத்துல அசர் தொழுகை அசர்ல தான் தொழுவணும். லுஹர் தொழுகை லுஹர்ல தான் தொழுவணும். பயணத்துல இருந்தா சேர்த்து தொழுவலாம். அல்லது இந்த மாரி கொஞ்சம் இக்கட்டான ஒரு நிலையில ஏற்பட்டுருச்சு. அ அப்படிங்கிற மாரி ரொம்ப அரிதாக அந்த மாரியான சந்தர்ப்பத்துல நாம 2, 2 தொழுகைய வந்து சேர்த்து தொழுவலாம். அதுவும் உள்ளூர்ல இருந்தாங்கன்னா, அதையும் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, 4 ரக்காத்த வந்து 2 ரக்காத்தெல்லாம் ஆக்கக்கூடாது. 4 ரக்காத்தா 4 ரக்காத்தா தான் இருக்கணும். ஓ 2 தொழுகையும் ஒரே நேரத்துல தொழுவலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து விளங்கிக்கலாமே தவிர, பணிச்சுமையின் காரணமாகலாம் நம்ம ஒரே நேரத்துல வந்துட்டு தொழக்கூடாது. இன்னொன்னு பாங்கு சொல்வது வந்து அளவுகோல் கிடையாது. ஏன்னா, தமிழகத்துல வந்துட்டு குறைந்தது 3 வகையிலேயாச்சும் பள்ளிவாசல்கள் உண்டு. ஒன்று வந்து மதுஹபின் அடிப்படையிலான ஹனஃபி பள்ளி, ஷாஃபி பள்ளி, அது போக சலஃபி பள்ளி, தௌஹீத் பள்ளி இப்படியெல்லாம் இருக்கு. மதுஹப்ல 2, ஹனஃபி, ஷாஃபி தமிழகத்தை வச்சு சொல்றோம். அப்புறம் இந்த சலஃபிகள், தௌஹீது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் ஒண்ணு. இவங்க இது பள்ளிவாசல் பாங்கு சொல்வதுங்கிறது ஒரு அளவுகோலாக இல்லாம வைப்பதுங்கிறது சரியில்ல இப்போ. இப்போ இருக்கிற காலத்துல. ஏன்னா, இப்போ ஹனஃபி மதுஹப் அப்படின்னா அவங்க வந்துட்டு அசர்னுடைய நேரம் வந்ததுக்கப்புறம் பாங்கு சொல்ல மாட்டாங்க. 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பாங்கு சொல்லுவாங்க. ஆனா தொழுகையினுடைய நேரம் முன்னாடியே வந்துடுது. அப்போ அதெல்லாம் நவீன காலத்துல இருக்கோங்கிறனால அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நவீன காலத்தினுடைய அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அது எப்படி ஆப் இருக்கு. கூகுள்ல நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக ஆக்சுவல் டைமிங் என்ன? பிரேயர் டைமிங்ஸ் என்ன? இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா, பிரேயர் டைமிங்ஸ்ன்னு கூகுள் அடிச்சா கூட உங்களுக்கு வந்துரும். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உதாரணமா நீங்க வந்துட்டு தஞ்சாவூர்ல இருக்குன்னா, தஞ்சாவூர், சென்னைன்னு போட்டு பிரேயர் டைமிங்ன்னு அடிச்சீங்கன்னா காமிக்கும். அதே போல ஆப் இருக்கு இதுக்குன்ட்டு. அதன் மூலமாகவும் நீங்க நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரத்தை தெரிஞ்சுட்டு, இப்போ நீங்க பள்ளிவாசல் தாண்டி போறீங்க. அந்த நேரத்துல வந்து பள்ளியில பாங்கு குடுக்கல. ஹனஃபி மதுஹப் ஜமாத் பள்ளியா இருக்கு. அப்படின்னா நீங்களே ஓரத்துல தனியா நின்னு நம்ம பாங்கு சொல்லி தொழுதுட்டு போயிற வேண்டியதுதான். ஆனா, அதற்கு அங்க பாங்கு சொல்லல அப்படிங்கிறதுக்காக தொழுகையை தொழாம இருக்கிறது, தொழுகையினுடைய நேரமே வரல என்று நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம இந்த ஆப்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அது போக தொழுகையினுடைய நேரம் என்ன மிக முக்கியமா இதுதான். ஹதீஸ்ல வந்து அதனுடைய நேரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஜ்ர்னா இந்த இதை வைத்து ஃபஜ்ரினுடைய நேரம் ஆரம்பிக்குது. லுஹர், அஸ்ர் ஒவ்வொன்னுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது தனியா ஒரு கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலும், ஆப்களினுடைய அடிப்படையிலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆப்ங்கிறது அந்த ஹதீஸின் அடிப்படையில தான் நேரத்த அவங்க போட்டுருக்காங்க. அந்த அடிப்படையிலும் நாம நம் தொழுகையினுடைய நேரத்தை வந்துட்டு அறிந்து கொண்டு, அதற்கு ஏற்ப முறையாக அசர் நேரத்துல அசர் தொழுகை, லுஹர் நேரத்துல லுஹர் தொழுகை என்று நாம தொழுது கொள்வதுதான் இறை அச்சத்துக்கு நெருக்கமானது. அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருக்கும்.